பராசக்தி திரைப்படத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உதவி இயக்குனர் ராஜேந்திரன் என்பவரின் மனுவை தள்ளுபடி செய்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தனது செம்மொழி கதையை திருடி பராசக்தி படம் எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜேந்திரன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில், பராசக்தி பட கதையையும் செம்மொழி கதையையும் ஆய்வு செய்து சீல் வைத்த கவரில் அறிக்கை தாக்கல் செய்ய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செம்மொழி பட கதைக்கும் பராசக்தி பட கதைக்கும் திரைக்கதைக்கும் எந்த ஒற்றுமையும் இல்லை என தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பராசக்தி படம் தயாரிப்பு குறித்து 2024ஆம் ஆண்டு தகவல் தெரிந்தும் 2025 டிசம்பர் மாதம்தான் மனுதாரர் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் பிரதான வழக்கின் விசாரணை ஜனவரி 28ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் படத்திற்கு தடை விதிக்க கோரிய ராஜேந்திரனின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு பராசக்தி படத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருப்பதை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம்.